Hi students, welcome to BME Max, 10th Standard Max, 3rd Chapter Algebra, Exercise 3.10 4th Subdivision, 5th Subdivision பார்க்கலாம். First sumல 4th Subdivision பார்க்கலாம். Sum வந்து root 2x square plus 7x plus 5 root 2 equal to 0 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம factor கண்டுபிடிக்கணும். இங்கே x squareக்கு coefficient இருக்குது, அதனால் இந்த coefficient இந்த சைடு multiply பண்ணிக்கிறோம். அப்போ root 2 into root 2 வந்து 2, இப்போ 5 2s are 10. அப்போ 10க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்போ 5 2s are 10ன்னு இருக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 10 வந்துடும், ஆட் பண்ணோம்னா 5 + 2 வந்து 7 வந்துடும். இப்போ நம்ம ரூட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அதனால் ரூட் 2ஆல் இங்கே டிவைட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே ரூட் 2x + 5ன்னு ஒரு ஃபேக்டர், இங்கே ரூட் 2x + 2ன்னு இன்னொரு ஃபேக்டர். அப்போ ரூட் 2x + 5 = 0, ரூட் 2x + 2 = 0. இப்போ ரூட் 2x இங்கே வச்சுட்டு இந்த 5 இந்த சைடு கொண்டோம்னா -5, ரூட் 2x = -5, x = -5/ரூட் 2. இங்கே ரூட் 2x + 2 = 0. இப்போ ரூட் 2x இது அந்த கொண்டு வந்தோம்னா -2 ஆயிரும். இப்போ x = -2/ரூட் 2. இந்த 2 வந்து எப்படி எழுதலாம்னா ரூட் 2 × ரூட் 2ன்னு எழுதலாம். இப்போ x = இங்கே 2 வந்து ரூட் 2 × ரூட் 2ன்னு எழுதுகிறோம், டிவைடட் பை இந்த ரூட் 2. இப்போ ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிரும், மீதி -ரூட் 2. அப்போ x = -ரூட் 2. சொல்யூஷன் இஸ் -5/ரூட் 2 -ரூட் 2. அடுத்தது 5th சப்டிவிஷன். 2x² - x + 1/8 = 0 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 8. அப்போ இப்படி இங்கே 1 இருக்கிறனால இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே 8 2s are 16x² மைனஸ் இங்கே 8 × x 8x + 1 = 0. இப்போ நம்ம இங்கே வந்து 16க்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் இதை வந்து இந்த 1 கூட இதையே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 16 × 1 16, மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் -8ன்னு வரணும். அப்போ இதுக்கு ஃபேக்டர் எடுத்தோம்னா -4 -4 ரெண்டுக்குமே மைனஸ் கொடுக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -× +, 4 4s are 16 வந்துடும். ஆட் பண்ணோம்னா ரெண்டும் சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கலாம். அப்போ 4 + 4 8, ரெண்டும் மைனஸ் இருக்கிறனால -8ன்னு வந்துடும். அப்போ இங்கே நம்ம 16ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்போ இது டிவைடட் பை 16 போட்டுக்கணும். அப்போ 4/16னா இதை கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, இங்கே 4 4s are 16. அப்போ 1/4. இங்கேயும் -4/16, இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 4 4s are 16. அப்போ இதுலேயும் -1/4. அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே 4x - 1, இங்கேயும் 4x - 1 = 0. அப்போ 4x - 1 = 0, 4x = 1. x இந்த 4 கீழே வந்துடும் டினாமினேட்டருக்கு, அப்போ 1/4. அதே மாதிரி 4x - இந்த 4x - 1 = 0, 4x = 1. இப்போ x = 1/4. அப்போ 1/4 1/4 அதுதான் சொல்யூஷன். 1/4 1/4. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.